ஜனநாயகம் ரிலீஸானதை ஒட்டி சென்னை வடபழனியில் உள்ள கமலா திரையரங்கில் உற்சாகம் கரை புரண்டது. விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். முதலமைச்சர் சி ஜோசப் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை காண்பதற்கு இன்று காலை 6 மணி முதலே கமலா திரையரங்கு முன்பாக ரசிகர்கள் மற்றும் தாவேகா கட்சியினர் குவிந்திருந்தார்கள். அவர்கள் சரியாக 9 மணிக்கு திரையரங்கிற்கு உள்ளே அனுப்பப்பட்டு இந்த திரைப்படமானது வெளியிடப்பட்டது. முதலாவதாக டைட்டில் கார்டுல முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் என டைட்டில் கார்டானது வந்த போது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடியதோடு இந்த திரைப்படம் திரையிடுவதற்கு முன்பாக திரையரங்கு சார்பில் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 5-10 நிமிடத்திற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்திருக்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களுடைய தொகுப்பை ஒன்றிணைத்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு ஏவி ஒன்றை அவர்கள் பிரத்யேகமாக ஒளிபரப்பினார்கள். அதை இங்கிருந்த ரசிகர்கள் அதிக அளவில் உற்சாகத்தோடு கொண்டாடினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தை காண்பதற்காக அமைச்சர் வெங்கட்ரமணனும் இந்த திரையரங்கத்திற்கு வந்திருக்கிறார். திரையரங்க காட்சியானது 9 மணிக்கு தொடங்கி தற்போது உள்ளே ஜனநாயகன் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த ஜனநாயகம் திரைப்படம் திரைக்கு வந்து உற்சாகமாக ரசிகர்கள் மற்றும் தாவேகாவினர் ரசித்து அந்த படத்தை பார்த்து வருகிறார்கள்.